ஆலைகள் அமைத்து வேலைகள் கொடுப்பதும் கல்வி சாலைகள் வைத்து கல்வி கற்றுக் கொடுப்பதும் பெரிய புண்ணிய காரியம் என்பார்கள். ஆனால் இன்று ஆலைகள் அமைத்து ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சுவதும் கல்வி நிலையங்கள் வைத்து பகல் கொள்ளை அடிப்பதும் வாடிக்கையாகிவிட்டது. அதனால்தான் காமராசர் ஐயா அவர்கள் கல்வி நிலையங்களை தனியார் வசம் விட்டுவிடக் கூடாது என்று கருதி பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்து இலவசமாக கல்வியை கொடுத்தார். ஒருவர் விடாப்பிடியாக காமராசர் ஐயா அவர்களிடம் பணம் கொடுத்து அதை கட்சி பணிக்காக வைத்துக் கொள்ள சொன்னார். அது பற்றிய ஒரு நிகழ்வைத்தான் நாம் இன்று சிந்திக்கவிருக்கின்றோம். சிந்தனைக்குள் செல்வோம், வாருங்கள். தஞ்சாவூர் மாவட்டம் பாலூர் அப்படிங்கிற ஊரிலிருந்து ஒரு பெரிய பணக்காரர் காமராசர் ஐயா அவர்களை பார்க்க வந்தார். வந்து ஒரு பெரிய பணப்பை அவர்கிட்ட கொடுத்து, இந்த பணத்தை உங்க கட்சி பொறிக்காக வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னாரா. அதற்கு காமராசர் ஐயா அவர்களோ, உங்க உதவிக்கு என்னுடைய நன்றி, ஆனா என்னுடைய கட்சிக்காக நீங்க கொடுக்கிற பணத்தை நான் வாங்கிட்டேன்னா அது சுயநலமா போயிடும். நீங்க எனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஊர்ல இருக்கிற ஏழை பிள்ளைகள் எல்லாம் படிக்கிற மாதிரி ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்க. அது உங்களுக்கு மட்டுமில்ல, உங்களுடைய தலைமுறைக்கே புண்ணிய காரியமா வந்து சேரும் அப்படின்னு சொன்னாரா. காமராசர் ஐயா அவர்களுடைய இந்த பேச்சு கேட்டு திரும்பி போன அந்த பணக்காரர் பாலூர்ல மட்டும் கிடையாது, அதை சுற்றி இருந்த 4 ஊர்களிலும் பள்ளிக்கூடங்களை கட்டினாரா. அந்த பள்ளிக்கூடங்கள் குறிப்பாக ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு மிக வசதியாக இருந்தது. இதை கேள்விப்பட்ட காமராசர் ஐயா அவர்கள் உள்ளம் மகிழ்ந்து போனார். காமராசர் ஐயா அவர்கள் தம்முடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நிமிடத்தையும் ஏழைகளின் நலனுக்காகவே செலவிட்டார். எந்த ஊருக்கு சென்றாலும் முதலில் அவர் கேட்பது இங்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது என்ற கேள்வியாகத்தான் இருக்கும். கல்வி கடவுள் சரஸ்வதியே அவதாரம் எடுத்து வந்து காமராசர் ஐயா அவர்களாக பிறந்து ஆட்சி செய்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் போல் இருக்கிறது. வள்ளுவ பெருந்தகை நாடு என்கிற அதிகாரத்திலே தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு என்று சொல்லுவார். தப்பாமல் விளையும் நிலங்களும் தக்க அறிஞர்களும் கேடில்லாத செல்வமுடையவரும் கூடி பொருந்தியுள்ள நாடே நாடாகும் என்பதே இதன் பொருள். வள்ளுவருடைய வரிகளுக்கேற்ப தமிழ்நாட்டை வடிவமைக்க காமராசர் ஐயா அவர்கள் அரும்பாடுபட்டார். மழை பெய்யாத காலகட்டத்திலும் தப்பாமல் விளையும் நிலங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக பல அணைகள் கட்டினார். நீர்ப்பாசன திட்டங்களை வகுத்து கொடுத்தார். தகுதியுடைய அறிஞர்கள் இங்கு உருவெடுக்க வேண்டும் என்பதற்காக பல பள்ளிக்கூடங்களை திறந்து இலவசமாக கல்வி கற்றுக் கொடுத்தார். இப்படி நாம் அவருடைய செயல்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். தல்லா விளையிலும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேர்வது நாடு. மீண்டும் சந்திப்போம், சிந்திப்போம். இன்பமே நல்கும் திருவருட்கருணை.